அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நமக்கு எத்தனை பிரச்சனையாகட்டும், எவ்வளோ கஷ்டமாகட்டும், எவ்வளோ குழப்பங்களே ஆகட்டும், அத்தனைக்கும் அல்லாஹு தாலா தீர்வு குரானில் தன்னுடைய வாக்குறுதி மூலம் அவன் தெளிவுபடுத்துகிறான். முதலாவது வாக்குறுதியாக, நீங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் சரி, என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, அந்த பாவத்திலிருந்தே உணர்ந்து நீங்கள் அந்த பாவத்தை திரும்பவும் செய்ய மாட்டீர்கள் என்று மனம் திருந்தி என்னிடம் மன்னிப்பு கேட்டால் நான் உங்களுக்கு மன்னிப்பு தருவேன் என்ற பெரிய வாக்குறுதியை அல்லாஹு தாலா குரானில் மூலம் கூறுகிறான். இரண்டாவதாக, அல்லாஹு தாலா நீங்கள் என்னை அழைத்தால் நான் உங்களுக்கு பதில் கூறுகிறேன் என்கின்றார். முதலில் நமக்கு பாவத்தை மன்னித்து விடுகிறான். அதற்கு பிறகு நம்மை அல்லாஹு தாலாவை அழைத்தால் அவன் நமக்கு பதில் கூறுகிறான். எவ்வாறு அவனை அழைப்பது? தொழுகையின் மூலம், சதகாவின் மூலம், ஜிக்கிரின் மூலம், ஏன் நற்செயல்கள் செய்வதின் மூலம் அல்லாஹு தாலாவை நாம் அழைத்தால் அல்லாஹு தாலா நமக்கு பதில் கூறுவான். அவ்வாறு நாம் அழைத்து நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் அவனிடம் கூறினால் அல்லாஹு தாலா அதற்கான பதிலை கூறுவான். மூன்றாவதான வாக்குறுதி, நீங்கள் நன்றி உடையவர்களாக இருந்தால் என்னுடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் அதிகப்படுத்துவேன் என்ற வாக்குறுதியை அல்லாஹு தாலா குரானில் கூறுகிறான். நாம் நம்மளுடைய எல்லா ஞாபகங்களையும் அல்லாஹு தாலா நமக்கு ஆரோக்கியம் கொடுத்துருக்கிறான். நமக்கு சிந்திக்கின்ற திறனை கொடுத்திருக்கிறான். நம்ம எந்த ஒரு படைப்பினங்களும் நமக்காகவே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வானிலும் விண்ணிலும் படைத்திருக்கிறான். அத்தனைக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவ்வாறு நன்றியுடையவர்களாக இருந்தால் அல்லாஹு தாலாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் என்ற வாக்குறுதியை அல்லாஹு தாலாவே கூறியிருக்கிறான். நான்காவது வாக்குறுதி, நீங்கள் எதை இழந்தீர்களோ, இந்த உலகத்தில் எதை நீங்கள் இழந்தீர்களோ அதைவிட சிறந்ததை உங்களுக்கு தருவதாக மிகவும் ஆறுதலான சிறந்த வாக்குறுதியை அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கிறான். ஐந்தாவது வாக்குறுதி, உங்களால் சுமக்கக்கூடிய சுமையை விட அதிக சோதனையை கொடுத்து உங்களை சோதிக்க மாட்டேன் என்று கூறுகிறான். அதாவது நம்மளால் எந்த அளவு நம்மளுடைய சோதனையை தாங்க முடியுமோ அந்த அளவு தான் அல்லாஹ் தாலா சோதிப்பானே ஒழிய அதற்கு அதிகமாக நம்மை சோதிக்க மாட்டான். அதுவும் எதற்காக? நம்முடைய பொறுமைக்காகவும் நாம் ஈமானில் எவ்வளவு வலுவாக இருக்கிறோம் என்பதை சோதிப்பதற்காக தான் அல்லாஹ் தாலா சோதனை தருகிறான். அதனால் அல்லாஹு தாலா கூறுகிறான், உங்களுக்கு அதிகமான சோதனையை நான் தரமாட்டேன் என்ற வாக்குறுதியும் கூறுகிறான். மேலும் அல்லாஹு தாலா எந்த பாதையை நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தானோ, சிராத்தின் முஸ்தகின் பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் நான் அதிகமான நற்குழியை உங்களுக்கு கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை கூறுகிறான். இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்த பிற்பாடி நாம் எதற்காக கலங்க வேண்டும்? நம் பிரச்சனை பற்றி நாம் எதற்காக யோசிக்க வேண்டும்? நம்முடைய கஷ்டங்களை பற்றி நாம் யாரிடம் சொல்ல வேண்டும் என்று எதற்காக நாம் அழுது கொண்டு இருக்க வேண்டும்? எல்லாம் அல்லாஹு தாலா இந்த வாக்குறுதி மூலம் நமக்கு எல்லாவற்றையும் நம்பிக்கை கொடுத்து விட்டான். அதனால் இன்றே முடிவெடுத்து கொள்ளுங்கள். இந்த வாக்குறுதிகளின் மீது நாம் நம்பிக்கை வைத்து நாம் அவன் கூறிய வழியில் நடக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.